Hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸி அண்ட் கியூட்டான ஒரு எமோஜி கார்டு தான் பண்ண போறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துர்க்கேன். இதுல 7ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 14ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுவோம் இல்லையா? அது அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் 7ல ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா? சோ அதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹாஃப் இருக்கு இல்லையா? இத திரும்ப இப்படி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி இந்த ஹாஃபையும் திரும்ப இந்த மாதிரி இன்னொரு ஹாஃபா இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் மாதிரி ரெடி ஆகியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துர்க்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடுல ஹார்ட்டோட பாதி ஷேப்பை டிரா பண்ணிக்கலாம். இப்போ டிரா பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபுல் ஹார்ட் கிடைச்சிடும் இல்லையா? இப்போ இந்த ஹார்ட்டை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பீஸ் எடுத்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ அப்படியே இதோடைய ஒரு ஹாஃபில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் எடுத்து இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு சைடில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஹார்ட்டை தவிர இந்த சைடில் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கு இல்லையா? அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒட்டின அந்த பேப்பரில் மட்டும் மீதி இருக்கிறத அப்படியே கட் பண்ணிட போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்க ரவுண்டாக கட் பண்ணி இதில் தான் எமோஜி ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன எமோஜி வேணுமோ அந்த எமோஜி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட் ஐஸ் எமோஜி தான் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த எமோஜோடைய இந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் எடுத்து இதில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்குள்ளே இந்த மாதிரி சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் இது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன எழுதணுமோ அதை இதில் எழுதிக்கலாம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஃபாதர்ஸ் டேக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாதர்ஸ் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கேஷன்னாலும் அப்போயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதனால நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேக்கு கூட இப்போவே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி எழுதி அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஃபுல்லாக எழுதியாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஹார்ட் மேலே கூட ஏதாவது எழுதிக்கலாம், ஓப்பன் மீ அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான எமோஜி கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.